இதுக்கு பதில் சொல்றது உண்மையிலே கஷ்டம். ஆனால் ராஜகுமார் சிவன் அரசாங்கம் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உமா வருவாங்க, மகேஸ்வரியா வாங்க, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம டீம் மக்கள். இங்கு கூடியிருக்கும் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டும் இருக்கும் பெருமக்களுக்கு எனது வணக்கங்கள். ஐயா, தலைப்பை பாருங்க. நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கமே மக்களே. இதுதான் தலைப்பு. ஆனா என்னென்னமோ பேசிட்டு போறாரு. இந்த திடீர் மாப்பிள்ள திடீர்னு சிவன் வந்தாரு, திடீர்னுட்டு என்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. எண்ணெயில பொரிச்ச வடை போய் எப்படி பொரிக்காம இருக்கும்னு சொல்லிட்டு கலப்படமான எண்ணெய விக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு அரசாங்கம். அது எப்படி பொரியும் வடை சொல்லுங்க? இப்போ அரசாங்கம் மக்கள்ன்றதை பருவம். அரசாங்கம்ன்றது வந்து மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு, சிறு குழு. மக்கள்ன்றது மகா சக்தி. அந்த அரசாங்கத்துக்குள்ள மக்களும் இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து எதிர்கட்சி இந்த கட்சி இல்லை, எல்லாம் ஒரே கட்சி, மக்கள் கூட்டணி. ஓகேங்களா? 30 கோடி முகமுடையால் உயிர் மைப்புறம் ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் எழில் சிந்தை ஒன்றுடையால் என்றார் பாரதி. 30 கோடி மக்கள் இருந்த இப்போ 80 கோடிக்கு மேல நம்ம மக்கள் தொகை அதிகமாயிருக்கு. நம்ம தான் உலகத்திலேயே மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கு. அந்த நாட்டில் இருக்க மக்கள் அதுவும் வந்து இந்திய மக்கள் எப்படி இருக்கோம்? நாங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது நேர்மையான வழியை சொல்லி கொடுத்து தான் நாங்க வளர்க்குறோம். அறநெறி கதைகளையும் நீதிநெறி கதைகளையும் ஆசிரியர்கள் பள்ளியில சொல்லி தராங்க. வீட்டுல நாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரோம். இப்படிதான் பசங்களுக்கு வந்து எதனா தப்பு செய்துச்சுன்னா கடவுள் வந்து கண்ணை குத்திடுவாருன்னு சொல்லுவோம். குத்திடுவாருன்னு சொன்னாக்க பசங்க வந்து பயப்படணும்னு சொல்லிடுறதுக்காக அந்த மாதிரி சொல்றோம். ஆனா கொஞ்சம் வளர மனசாட்சி அவங்களுக்கு உறுத்தும். நம்ம தப்பு செய்யக்கூடாது, இது தப்பு இது சரி அப்படின்ற பாதையை யாரு உருவாக்கி கொடுக்குறது? மக்கள்ல ஒருத்தரா இருக்கிற பெற்றோர்கள், மக்கள்ல ஒருத்தரா இருக்க ஆசிரியர்கள். என்ன சொல்றாங்க? எல்லா மாரல்ஸ் பீரியட்னு ஒண்ணு இருக்கு, அதுல எல்லா நீதி நெறி கதைகளையும் சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து நேர்மையான சமூகம் உருவாகிறதுக்கு ஒரு படிக்கல் இது பள்ளியிலேயே உருவாக்குறோம் நாங்க. அதே மாதிரி நாட்டில் வந்து இதிகாசங்கள்லாம் இருக்கு, இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு. நம்மள முன்னோர்கள் வந்து அவ்வளவு பாரம்பரியமான நூல்களையும் இலக்கிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க. நன்னூல் 40 இன்னும் 40 இனியவை 40 குறளை பாருங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதில் இல்லாத ஒரு அறநெறிகளா நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம மக்கள் அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்தாலே போதும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து சிவன் என்ன கொஞ்சம் குழப்பிட்டாரு, அதனால தான் குழம்பி போயிட்டேன் நான். ஓகேவா? சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் வந்து குப்பையில இருந்து ஒரு ஒருத்தவங்க வந்து நகை பேகை எடுத்து கொடுத்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நேர்மையான முறையில் கொடுத்துருக்காங்க. அவங்க மக்கள் தான், அரசாங்கம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் தான். மக்கள்ல ஒருத்தர் தூய்மை பணியாளர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாராட்டியிருக்காங்க போலீஸ்காரங்க. அதே மாதிரி பள்ளி மாணவி ஒருத்தவங்க கேஷும் ஏடிஎம் கார்டும் ஒரு இந்த பேகை நேர்மையா கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தோடனே அவங்க 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நேர்மை இல்லையா? இதுல மக்கள்ல ஒத்தரான பள்ளி மாணவிகள்லாம் இருக்குது. அரசாங்கத்துல வந்து கொடுக்கல. நேர்மை வந்து அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம தப்பு தான். இல்லாதது ஒண்ணு இருக்கிற சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும். இல்லாததை கேட்ட என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கோடாரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கோடாரி கதையில வந்து தங்கம் கோடாரி, வெள்ளி கோடாரி, என்னென்னமோ கோடாரிலாம் கொடுக்குறாங்க. ஆனா தன்னோட துருப்பிடிச்ச கோடாரி தான் வேணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றாங்க. இந்த மாதிரி கேட்டதுனால அதுக்கு பரிசா தேவதை வந்து எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு கிராமத்துல எல்லாமே
பூட்டாத வீடுகள் தான் இருக்குமா. பூட்டாத வீடுகள் எதனால இருக்குது? அவங்க வந்து மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. யாரும் எதையும் திருட மாட்டாங்க, நேர்மையா இருக்காங்க. நாங்க நேர்மையா இருக்காங்க, பொறுப்புணர்வோடு இருக்கிறோம். எங்களுக்கு சட்ட திட்டமோ கேமராவோ இதுவும் விதிமுறைகளோ தேவையே இல்லை. நான் நல்லா இருக்க சொல்ல எனக்கு எதுக்கு தேவை? நான் நேர்மையா இருக்கிறேன். நேர்மையா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த சட்ட விதிமுறைகளும் தேவையே இல்லை. நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நடந்துக்கிறேன். நான் மக்களான எங்களுக்கு இதுவும் தேவையில்லை. அரசாங்கம் வந்து சரியா இருந்தா போதும், மக்களுக்காக செய்தால் மட்டும் போதும். இதுல வந்து இறுதியா ஒரு சொல்ற விரும்புறேன் நானு. ஒரு கை விரலால் கீதம் எழும்பாது, இருக்கை தட்டாமல் ஓசை கேட்காது, முப்படை சேராமல் ஊழலெனும் பகை ஒழியாது, 4 சுவர் எழுப்பாமல் வீடும் அமையாது, 5 விரல் சேராமல் அழகிய ஓவியம் ஊழலற்ற சமூகம் உருவாகாது, 6 சேராமல் ஆழமான கடல் உருவாகாது, 7 வர்ண நிறம் இல்லாமல் வானவில் தோன்றாது, 8 எட்டி பறிக்காமல் எந்த கனியும் எட்டாது, 9 கோலும் ஒன்றாய் ஒழுங்காய் சுற்றாமல் உலகம் இயங்காது, 10 தலை ராவணன் எனும் சீர்கேடுகள் சமூக சீர்கேடுகள் ஒழிந்து பண்புள்ள ஒழுக்கமுள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்தால் மட்டுமே நேர்மையான சமூகம் உருவாகும் என என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வாங்க. இன்னிசையால பேடையே அன்பே இயற்கையின் நன்கொடையே. இந்த பாட்டுக்கும் இந்த பட்டிமன்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அது மாதிரி அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து பேசிட்டு போறாங்கன்ட்டு மேடம் மொத்தமா சொன்னதெல்லாம் அவங்க சப்ஜெக்டே இல்லாம எதையோ பேசிட்டு போறாங்க. இந்த பாட்டுக்கும் இந்த பட்டிமன்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை.